Hi friends, என் பேர் மோகன்குமார், பிஏ ஆட்டோமொபைல் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ என் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேவதை. இந்த சேனலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எஜுகேஷன் சம்மந்தமாகவும் இன்டர்வியூ சம்மந்தமாக எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, இது மாதிரி ரிலேட்டட் சம்மந்தமாகவும் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல், சிவில், சிஎஸ், ஐடி சம்மந்தமான சாஃப்ட்வேர்ஸ் டுட்டோரியல்ஸும் நான் போட போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா என்னோடய வீடியோவோட ஷெடியூல். ஒரு வீடியோவில் நான் என்னென்ன ஷெடியூல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் டுட்டோரியல்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் ஆட்டோகேட், C++, அது மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் ஃபஸ்ட்டு 5 டூல்ஸ் ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் எடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஷின்ஸ், அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமாக இப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுப்பேன். இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் மேக்ஸ் ட்ரிக்ஸ் எப்படி பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் பண்ண கேட், டோஃபில், கேட் அது மாதிரி எக்ஸாம்ஸில் உங்களுக்கு இந்த மேக்ஸ் ட்ரிக்ஸ் யூஸ் ஆகும். அடுத்து வந்து இன்னொரு வீடியோ என்னன்னா ஆப்டிடியூட் வீடியோ. ஆப்டிடியூட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீடியோஸ் நான் போட போகிறேன்னா ஆப்டிடியூட் ஏதாச்சும் ஒரு டாபிக், ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க், அது மாதிரி ஒரு டாப்பிக்கை எடுத்து ஒரு வீடியோவில் அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் எக்ஸசைஸும் கொடுப்பேன். அதுலேயே மேக்ஸ் ட்ரிக்ஸும் இருக்கும். அதுக்கு காமனாக இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு, இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, இது டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக இல்லை, சாதாரணமாக ஒரு எப்படி காமனாக ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஃபேக்ட்ஸ் ஆர் ஸ்டோரிஸ் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். இதுதான் என்னோடய வீடியோவோட ஷெடியூல். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா தமிழ் தேவதை 1@gmail.com. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தமிழ் தேவதை இது தப்பாக வருது, ஒரு நிமிஷம். தமிழ் சரி, ஓகே. என்னோட இதை நான் கமெண்ட் காமிக்கிறேன். மெயில் ஐடி நான் உங்களுக்கு அடுத்ததில் டைப் பண்ணி காமிக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், கொரிஸ் எதாக இருந்தாலும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அல்லது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? என்னோடய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் சேனல்லே இருக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இப்போதைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஒரே ஒரு ஆப்டிடியூடில் மேக்ஸ் ட்ரிக்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு 2 டிஜிட் நம்பரை 11ஆல் எப்படி ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 35 எடுத்துக்கிட்டேன். 35 நம்பரை 11ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டை அப்படியே வச்சுப்பேன், லாஸ்ட் டிஜிட்டை அப்படியே வச்சுப்பேன். சென்டரில் மட்டும் நான் டிஜிட் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அது அந்த டிஜிட் நான் எப்படி கொண்டாட போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் செகண்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது 8. அதை நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக என்னோட ஆன்சர் கிடைச்சிச்சு. இதுக்கு நம்ம கால்குலேட்டரோ இல்லை நம்ம டைப் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கவோ தேவையில்லை. இது மாதிரி ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வேணால் எந்த 2 டிஜிட் நம்ம எல்லாத்துக்குமே இதை ஆப்ட் ஆகும். அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கலாம். இப்போ வந்து சிங்கிள் டிஜிட்டாக 8ன்னு வந்துச்சு, நீங்கள் சென்டரில் போட்டுக்கிட்டேன், இதுவே எனக்கு 12, 13 அது மாதிரி 2 டிஜிட்டாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு 56ன்னு எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5, 6
என்டிட்டி ஆட் பண்ண எனக்கு 11 கிடைக்குது. 11 2 டிஜிட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட், அதாவது ஒற்றைப்படையில் இருக்கிறத நான் அப்படியே பிளேஸ் பண்ணிக்கிறேன் சென்டரில். நெக்ஸ்ட் 10ல் இருக்கிற இந்த 1 வந்து 5ஓட ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது முன்னாடி இருக்க எனக்கு 110ல் இருக்க 5ஓட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண எனக்கு 6ன்னு கிடைக்குது. ஸோ 6 பிளேஸ் பண்ணிட்டு 1 வந்து சென்டரில் பிளேஸ் பண்ண 616 அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் கைஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சம் எக்ஸசைஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன், இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அது இதோட நான் வந்து இது ஒரு மோட்டிவேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு டைம் வந்து நமக்கு எல்லாமே பாஸ்கல் தெரியும். பாஸ்கலில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்க, இஃப் ஐ ஹேட் யுவர் பிரெயின் ஐ வுட் பி எ பெட்டர் பர்சன். அதாவது நான் உங்களை மாதிரி எனக்கு ஒரு மூட் இருந்ததுன்னா நான் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருப்பேன், ஒரு நல்ல ஆத்மாவாக இருந்திருப்பேன் அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க புதுன பதில் எல்லாமே நம்ம அப்படிதான் இருப்போம். நான் உனையாட்ட இருந்தேன்னா நான் இந்த நிலைமையில இருந்திருப்பேன், அந்த நிலைமையில இருந்திருப்பேன் அப்படின்னு எல்லாமே ஒருத்தர் பார்த்து சொல்லுவோம். அப்போ வந்து அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல மனுஷனாது, ஆட்டோமேட்டிக்காக என்னோட அறிவுத்திறன் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. பி எ பெட்டர் பர்சன் அண்ட் யூ வில் ஹேவ் மை பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் ட்ராபேக் இருந்ததுன்னா மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ.